ஸோ ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம யூடியூபர் சீரீஸில் யூடியூப் பற்றின ஏதோ ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் நம்ம சேனலில் கேட்டிருந்தாங்க. இதில் காமனாக இருக்கக்கூடிய 5 கொஷின்ஸ்க்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக கேட்டால் ஒரு முக்கியமான கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நார்மலாக ஒரு சேனல் க்ரோத் ஆக எத்தனை நாள் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ யூடியூப் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை 3 மாதம் அதாவது 100 நாள் வரைக்கும் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களா, உங்கள் சேனலோட வியூஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் 3 மாதம் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனலோட வியூஸ் 3 மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஃப் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நான் எல்லா சேனலுக்கும் சொல்ல கிடையாது. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ 2 வீடியோலேயே பாப்புலரான சேனல்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. நல்ல வீடியோஸாக இருந்தால் நிறைய பேருக்கு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக் சேனல்ஸோ இல்லை குக்கிங் சேனல்ஸோ ட்ராயிங் எல்லாம் வீலாகிங் இந்த மாதிரி சேனல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேனல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோத் ஆகும். நீங்கள் 3 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலோட செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் சேனலோட வியூஸ் கிராஃப் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும். ஸோ இதில் நிறைய பேர் காமனாக கேட்ட 2வது கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு எப்படி அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் உங்கள் சேனலில் யாருமே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். இல்லை ஸ்டார்டிங்கில் உங்கள் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். யார் வந்து உங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். யாராவது யூடியூப் சர்ச் பாரில் ஏதாவது ஒரு டாபிக் சர்ச் பண்ணுறப்ப அந்த லிஸ்ட்டில் உங்கள் வீடியோஸ் மாட்டினா மட்டும்தான் அந்த வீடியோவை பார்த்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ இல்லை வியூஸ் வரத்துக்கோ வாய்ப்பு உண்டு. அதனால் ஸ்டார்டிங்கில் 1-2 வீடியோஸ் போட்டுட்டு எனக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் அதிக வியூஸ் வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஜானரில் சேனல் வச்சுருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ யூடியூப்பில் போய் எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹவு டு மேக் எ கேக் இன் ஹோம், ஹவு டு மேக் எ பாஸ்தா இன் ஹோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்கள் சேனலோட ஜானர் என்னவோ அது ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் சில பேர் வந்து இந்த வீடியோ டாபிக் ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, சில பேர் அந்த வீடியோ ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, சில பேர் வந்து வேறு டாபிக் பற்றி சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக்ஸில் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணுறப்ப ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணாலும் ஓவராலாக உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணிடலாம். அதனால் ஸ்டார்டிங்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிடும். ஸோ 3வது கொஷின் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் சப் ஃபார் சப் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ யூடியூப்பில் சப் ஃபார் சப் அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சப் ஃபார் சப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்கள் சேனலில் வந்து என் சேனலுக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ண, உன் சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்து அந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் நம்பரில் மட்டும்தான் இருக்கும் ஒழிய அவர் உங்கள் வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட கேட்ட மாதிரியே நிறைய சேனல்ஸ்கிட்ட போயிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக உங்கள் வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் வீடியோஸ் பார்த்து உங்கள் வீடியோஸில் இருக்க கண்டென்ட்டை பார்த்து உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு தான் கிங். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வீடியோஸ் பண்ணுறப்ப உங்கள் கண்டென்ட்டை மட்டும் நல்லா ஃபோக்கஸாக வீடியோஸ் பண்ணிங்கன்னா போதும். ஈஸியாக நீங்கள் யூடியூப்பில் 1000, 10,000, lakh அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோனை ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம்.
ஸோ நாலாவதாக கேட்ட ஒரு முக்கியமான கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நான் என்னன்னைக்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எந்த நாள் வேணால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். பட் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் என்னால் யூடியூப்பில் 3 வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் பாட்டுக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு மீதி 4 நாளை வந்து ஃப்ரீயாக விடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் உங்களுக்கு அந்த வியூஸ் வந்து காமனாக, அதாவது ஈவனாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வீடியோஸை ஷெட்யூலாக அப்லோட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் என்னால் இந்த வாரம் 3 வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் டியூஸ்டே 1, தேர்ஸ்டே 1, சாட்டர்டே 1 பண்ணலாம். இல்லைனா மண்டே, வெனஸ்டே, சண்டே. ஸோ இந்த மாதிரி பிரித்து ஈவனாக அப்லோட் பண்ணுறப்ப அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு வியூஸ் வரும். நீங்கள் பாட்டுக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு தொடர்ந்து போட்டு மீதி 4 நாளை வந்து ஃப்ரீயாக விட்டிங்கன்னா, இந்த 3 நாள் மட்டும் உங்கள் சேனலில் வியூஸ் அதிகமாக இருக்கும். மீதி 4 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட வியூஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். அதனால் யூடியூப்பில் நீங்கள் அந்த வியூஸை ஈவனாக மெயின்டைன் பண்ணோன்னா ஷெட்யூலாக வீடியோவை பிரித்து அப்லோட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வியூஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்ட காமனான 5வது கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன தான் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் என்னோடய வீடியோஸ்க்கு வியூஸ் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்களோட சேனல்லாம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க சேனலில் இருக்கும் வீடியோஸில் தம்ப்நெயில், டைட்டில் இதெல்லாமே ஓகே தான். ஆனால் அவங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்குறப்ப அவங்க தம்ப்நெயில்லையும் டைட்டில்லையும் சொன்ன விஷயத்த அந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை ஃபுல்லாக பேசிட்டு எண்டில் தான் அந்த வீடியோக்கான கான்செப்ட்குள்ளேயே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்காது. எக்ஸாம்பிள், நான் உங்கள் சேனலோட தம்ப்நெயிலை பார்த்து உங்கள் வீடியோஸை நான் பார்க்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுனீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நான் உடனே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோடனே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா யூடியூப்பில் வாட்ச் டைம் அதிகமாக கிடைக்காது. வாட்ச் டைம் அதிகமாக கிடைக்கலனா கண்டிப்பாக உங்கள் வீடியோஸ்க்கு வியூஸ் அதிகமாக கிடைக்காது. ஏன்னா யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ வாட்ச் டைம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு அதிக வியூஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் சொல்ல வர விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக சொல்லி முடிங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உடனே உங்கள் வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வியூஸும் அதிகமாக கிடைக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம யூடியூப் பற்றின காமனான 5 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.